நம்ம சேலஞ்ச் ஆரம்பிச்சு 17 நாள் முடிஞ்சிருச்சு. அந்த கொசு பிரச்சனையில இருந்து ஒரு வழியா நேத்திக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சு நல்லா தூங்கிட்டேன். இன்னைக்கு காலையில எந்திரிச்சோனே சக்கரை தூக்கலா ஸ்ட்ராங்கா ஒரு காஃபிய போட்டு YouTubeல சில வீடியோஸ் பார்த்துட்டு, நம்ம கிளையண்ட் ஒர்க் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். செஸ்ட்டுக்கு லைட்டா மட்டும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்துரலாம்னு நெனச்சு தான் போனேன். அங்க போனா நம்ம மனோன்னு இருந்தாரு. நம்மலாம் யாரு ப்ரோ கடவுள் அப்படின்ற பெஞ்ச் பிரஸ் பண்ண வச்சதும் இல்லாம அத ஹெவியாவும் போட சொல்ட்டாரு. சரி இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்த்துருவோம். 140 நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு 140 பண்ணேன். நான் நெனச்ச மாதிரியே போகல. ஒரு ரெப் மொத ரெப் போயிருச்சு. 2வது ரெப் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போச்சு. அதுவுமே என்னால ஃபினிஷ் பண்ண முடியல. அவரு வாங்கி வைக்க சொன்னா அவரு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. சாவட்டும் அப்படின்னு. என் மேல என்ன வன்மமோ அவருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பிளான் பண்ண மாரி லைட்டா போடலாம்னு நெனச்சேன். எங்க மனோ ப்ரோ கூட இருந்தா லைட்டா போட முடியாது. ஹெவியா போடுங்க, ஹெவியா போடுங்கன்னு புஷ் பண்ணிட்டே இருப்பாரு. சரின்னு இன்க்ளைன்ல 40ல 2 செட் பண்ணேன். அதுக்கப்புறம் 15 ட்ரை பண்ணலாம்னாரு. சரி 50 கேஜி எடுத்து ஒரு அட்டெம்ப்ட் பண்ணேன். 50 எதிர்பார்த்த மாரி இல்ல. கொஞ்சம் நல்லா தான் போச்சு. அதுக்கப்புறம் செஸ்ட்க்கு ஃப்ளைஸ் மட்டும் பண்ணி முடிச்சுட்டேன். அப்புறம் ட்ரைசெப்க்கு 2 ஒர்க் அவுட் பண்ணேன். ட்ரைசெப் புஷ் டவுன் அண்ட் ட்ரைசெப் எக்ஸ்டென்ஷன். ட்ரைசெப் எக்ஸ்டென்ஷன் வந்து நான் அந்த வீடியோல காட்டுற மாரி பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஈஸியா ஹெவியர் லோட் புஷ் பண்ணலாம். அந்த புள்ளிய உங்க நெக் ஹைட்டுக்கு செட் பண்ணிக்கோங்க. பாடிய அந்த மிஷின்ல சப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி ரொம்ப பெட்டரா இருக்கும். ஸோ ஈஸியா நெறைய வெயிட்ஸ் லோட் பண்ணலாம். 2வது ட்ரைசெப்ப ஃபோக்கஸ் பண்ணி பண்ணலாம். அப்புறம் 7 மினிட் 40 செகண்ட்ஸ்ல 1 கிலோமீட்டர் ரன் பண்ணி இந்த டேவ முடிச்சுட்டேன்.